மாநில லாரி உரிமையாளர் சங்கம், அதாவது தமிழ்நாடு உடைய மாநில லாரி உரிமையாளர் சங்கம் நேற்றைய முன்தினம் நடந்த செயற்குழு கூட்டத்தில் ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து 25% வாடகை உயர்த்துவதென முடிவெடுக்கப்பட்டது. அதனுடைய மெம்பர் என்பத முறையிலையோ லாரி உரிமையாளர் சங்க முறையிலோ இதை நாங்கள் வரவேற்கிறோம். லாரி உரிமையாளர், ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் வாடகை உயர்த்தவே இல்லை. இப்போது உயர்த்த வேண்டிய கட்டாயம் எதற்காகனா டீசல் விலை உயர்வு. டீசல் விலை உயர்வு மட்டும் இல்லை, பெட்ரோல் விலை உயர்வுனால எங்களுக்கு டயர் உதிரி பாகங்கள் விலை உயர்வு, ஆண்டாண்டுக்கு 2 முறை சுங்க கட்டண உயர்வு, இப்பொழுது போர் வருகிறது, போர் நடக்கிறது என்பதை கருதி நிறைய உதிரி பாகங்கள் விலை உயர்ந்திருக்குது. இது மட்டும் இல்லாம லாரியினுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் அசோக் லைலாண்ட், டாடா போன்ற நிறுவனம் ஆண்டுக்கு 4 முறை விலை உயர்த்தி இன்னைக்கு 52,000 ரூபாய் ஒரு 12 சக்கர வாகனம், 30 லட்சம் ரூபா பெருமானம் உள்ள வண்டி 52 லட்சம் வரைக்கும் விற்கப்படுகிறது. ஆகவே எங்களுடைய வாடகை உயர்த்துவதை தவிர வேற வழி இல்லை. ஏனென்றால் நாங்கள் வாங்கக்கூடிய வாடகையில 50லேருந்து 60% டீசலுக்கே செலவு செய்கிறோம். ஆகவே மத்திய அரசுக்கு பல முறை கோரிக்கை வச்சோம். அதாவது ஜிஎஸ்டிக்குள்ள டீசல் விலையோ கொண்டு வாருங்கள் என்று பல முறை கோரிக்கை வைத்தோம். எங்கள் கோரிக்கை ஏற்கப்படவில்லை. எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். ஆகவே எங்களுடைய லாரி சங்கங்கள் இணைந்து இந்த விலை உயர்வை அறிவித்து இருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் பொறுத்தருள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது ஒரு 10,000 ரூபாய் போகக்கூடிய வாடகை, இங்கேருந்து உளுந்தூர்பேட்டை, இங்கேருந்து திருச்சி போகக்கூடிய வாகனத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வாடகை வாங்குறோம்னா 12,500 ரூபா வாங்குவோம். நாங்கள் 25% 2,500 ரூபா உயர்த்தி வாங்குவோம். அதை பொறுத்து இங்கேருந்து டெல்லி வரைக்கும் எந்த வாடகை, இப்போ ஒரு 40,000 ரூபாய் வாடகை இருக்குன்னா அது 50,000 ரூபாய் உயர்த்தப்படும். ஆகவே 25% வாடகை உயர்த்தி இருக்கிறோம். ஒரு 15ஆம் தேதியிலேருந்து இந்த விலை உயர்வு அமலுக்கு வரும். இதை அங்கே இருக்கிற நேற்று முன்தினம் கூட புக்கிங் ஏஜென்ட் அசோசியேஷன், அதாவது அவர்களும் மிகப்பெரிய போராட்டத்தை கோயம்புத்தூர்ல பண்ணாங்க. அங்கங்கே வாடகை நிர்ணயிக்க போறோம். ஆகவே எங்களுடைய வாடகை இது நியாயமானது. ஆனால் இன்றைய தினம் இந்த ஜல்லி, மணல், எம்சாண்ட் விலை உயர்வு அது எந்த அரசு எந்த பொருளும் உயர்த்தவில்லை. அதாவது கோரையினுடைய சீனரேஜ் ஃபீஸோ இல்லைன்னா கரண்ட் பில்லோ எதுவும் உயர்த்தாதான் அவர்கள் டன்னுக்கு 200 ரூபாய் உயர்த்திருக்கா. அது மாதிரி இல்லை. இது டீசல் விலை உயர்வு உங்களுக்கே தெரியும். இப்போ 10 முறை உயர்த்தி இருக்கிறாங்க. ஆகவே இந்த விலை உயர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துறோம். மாநில லாரி உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் சேலம் தன்ராஜ் அவர்கள் அமைச்சரை சந்திச்சு இதை பற்றி டீசல் விலை உயர்வு மத்திய அரசுக்கு நீங்கள் வலியுறுத்த வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும், டீசல் விலையை ஜிஎஸ்டியில் கொண்டு வர வேண்டும் என்ற போன்ற கோரிக்கை கொடுத்துருக்கோம். ஆகவே இந்த நேரத்தில் எங்கள் தொழிலை வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த முடிவை எங்களுடைய மாநில செயற்குழு முடிவெடுத்திருக்கிறது. நாங்கள் மட்டுமல்ல, கர்நாடகா அரசோ லாரி உரிமை சங்கங்களோ ஏசியன் பெயிண்ட் வாசல் முன்னாடி விலை உயர்வு கேட்டு போராடி கொண்டிருக்க. ஆகவே டீசல் விலை உயர்வு எங்களை மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். ஆகவே எங்களுக்கு வேறு வழி இல்லை வாடகை உயர்த்துவது தவிர. அதனால்தான் இந்த வாடகை உயர்வு.